ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு 3 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. பாப்பன்குளம் நம்ம முக்கூடலுக்கு அடுத்தால உள்ள பாப்பாக்குடிக்கு அடுத்து உள்ள கிராமத்தில் இருக்க அந்த பாப்பன்குளத்தில் ஸ்ரீ திருவெண்காடார் ஸ்ரீ வாடாக்கலை நாயகி திருக்கோயில். அந்த கோயிலை பற்றி ஒரு வரலாறு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கோயில். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு புதுசாக கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த கோயில் பாலடைஞ்சி அது பராமரிப்பு இல்லாமல் முட்களாலும் செடிகளாலும் புதராலும் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு கீழ்ப்பக்கம் உள்ள குளத்தில் பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒரு வயசான பாட்டி மட்டும் அந்த கோயிலுக்கு தீபம் போடுவாங்களாம். இதை பார்த்த ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஊரில் உள்ளவர் உள்ளே போய் கோயிலை பார்த்துருக்காரு. அது என்னமோ மனசில் தோணியிருக்கு, இந்த கோயிலையே நம்ம சரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் நண்பரோடு சேர்ந்து இணைந்து அப்புறம் அவங்க கூட விளையாடக்கூடிய 10 இளைஞர்களை சேர்த்து இந்த கோயிலை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவரை அந்த பழைய நிலைக்கே கொண்டு அப்படியே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் ஊரில் உள்ள பெரியவங்கள்ட்டெல்லாம் சொல்லி உதவி வாங்கி அந்த கோயிலை உழவாரப்பணி மேற்கொண்டு இன்றைக்கி அந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா அப்பா, இந்த ஃபோட்டோஸை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மிக அழகான முறையில் அந்த இளைஞர் கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 60-70 நாட்டு பசுகளை வாங்கி அதை கோசாலை அமைச்சு அந்த பாலை கொண்டு கோயிலுக்குள்ளே உழவார பணிகள் மற்ற பணிகளை செய்வது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள 60-70 வயசானவங்களுக்கு டெய்லி மதியமும் இரவும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் இதுதான் உண்மைங்க. எல்லாமே குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த 2 இளைஞர்கள். அவங்க ராமலிங்கம், ஆனந்த். அவங்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் கடைசியில் வரும் பாருங்கள். அந்த பாப்பன்குளம் கிராமத்தில் போய் கேட்டாலே எங்களை பற்றி சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து அந்த கோயிலை சுற்றி பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சுற்றி வயக்காடு, ஒரு பக்கம் ஊர், அந்த முன்புகப்பு எல்லாமே வயக்காடு, பின்னாடி ஊர், இடது பக்கம் குளம். அந்த வடிவமைப்பு ரொம்ப அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலை போய் பாருங்கள், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. கோயில் வாசலில் அந்த திண்ணையில் உட்காந்து எய்த்தாவில் உள்ள மண்டபத்தையும் அந்த வயக்காடையும் அங்கே வரக்கூடிய காற்றையும் சுவாசிச்சுட்டு இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள். அப்பா, அருமையான சுகங்க. அதோடு சேர்த்து தாமிரபரணி தாய்க்கு ஒரு சிலை அங்கே இருக்குது, அந்த கல்வெட்டில் இருக்குது. அது தாமிரபரணி தாயோட சிலைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுக்குள்ள பழமையான கோயிலை மீட்டெடுத்து அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு அதை சிறப்பான முறையில் உழவாரப்பணி செய்துட்டு அந்த 2 பேரை நம்ம வாழ்த்தணும். கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி மக்களே.